பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. ரெகோபோத் தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம் எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாள். என்ன மகிழ்ச்சியின் நாள் என்றால், கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாளை கொடுக்கிறது. இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை முன்னிட்டு நாம் சில கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானித்து நாம் செபிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை குறித்து தேவதூதன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாம் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில ஏற்படும் பொழுது நமக்கு பயம் வருகிறது. அந்த பயம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறதா என்று இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள் நடந்தாலும் பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில என்ன ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பயப்படாதிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். நமக்காக பிறந்தது மாத்திரம் அல்ல, நமக்காக அவர் வாழ்ந்து அற்புத அடையாளங்களை நமக்காக செய்து இன்றைக்கு பரலோகத்திலே அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள் என்று. இன்றைக்கு தேசத்திலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் ஏற்படுகிறது. வியாதிகள், கொள்ளை நோய்களை நாம் பார்க்கும் பொழுது பயம் ஏற்படுகிறது. இந்த உலகத்தின் சம்பவங்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு பயம் ஏற்படுகிறது. இந்த எல்லா பயத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை அவர் நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் பயப்படாதிருங்கள். வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை, பாடுகளை பார்த்து பயப்படாதிருங்கள். இம்மானுவேல், தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிடாமல் இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் அந்த மகிழ்ச்சியான நாளை கொண்டாடும்படியாக உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.